ஸ்ரீ கராத்தே முனிப்பன் சுவாமி திருக்கோவில் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் விருச்சகராசி நேயர்களுக்கும் வணக்கம். விருச்சகராசி நேயர்களே, இப்போ தான் அர்த்தஷ்டம் சனிலேருந்து பஞ்சம சனியில் நீங்கள் பயணிச்சுட்டு இருக்கிறீங்க இல்லைங்களா? ஓகே, ரைட். இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு மாற்றம் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ரைட், ஓகே. இப்போ அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன ஒரு பாயிண்ட் அமைப்புனா, இந்த காலகட்டங்களில் நீங்கள் சிறு வாகனத்தில் நீங்கள் எந்தெந்த காரியங்கள் செயல்படுறீங்களோ அந்த காரியம் ஜெயமாகும். அப்போ உங்கள் இளைய சகோதரி வச்சு பண்ணுற காரியம் நல்லாயிருக்கும். உங்களை வயசில் சின்னவங்களை வச்சு பண்ணுற காரியம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அப்போ செய்கிற முயற்சிகள்லாம் அனைத்தும் பார்த்து காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா விடாமுயற்சியாக பண்ணுவீங்க. ஓகேங்களா? அது நல்ல ஒரு செயல்திறன் கொடுக்கும். அதே மாதிரி பார்த்து இந்த காலகட்டங்களில் அப்போ தொழில் மாற்றம், இடமாற்றம் இதெல்லாம் வருமானம் கேட்டாக்கா வரும். அப்போ சிறு பையனோட தூரத்து பையனும் வந்து மாதம் வரும். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் இளைய சகோதரிகள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து படிக்க வைக்கிறது, பட்டப்படி படிக்க வைக்கிறது, பிஹெச்டி படிக்க வைக்கிறது, இல்லை அவங்களுக்கு சொந்தமாக தொழில் அமைச்சு கொடுக்குறது, அவங்களுக்கு சப்போர்ட்டிங்காக நீங்கள் அமைக்கிறது, இதெல்லாம் பண்ணும்போது உங்களோட வாழ்வாதாரம் முன்னேற்றம் வரும். அவங்க இளைய சகோதரி மூலிமா நீங்கள் வந்து நன்மை அடைவீங்க. அப்போ நன்மை அடையும் போது பார்த்தீங்கன்னாக்கா அதில் நீங்கள் லாபம் பெறுவீங்க. அப்போ மாமனார் சப்போர்ட் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு பொருளாதார வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பூர்வீக சொத்து இப்போ வந்து பிரச்சனை இருக்குது, ஒரு கேஸில் இருக்குது, ஒரு கோர்ட்டில் பிரச்சனை நடந்துட்டு இருக்குதுன்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பாக, நல்ல ஒரு வாழ்வாதாரமாக வரும், நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும், நல்ல சிறப்பை கொடுத்துரும். சொல்லலாமா? இல்லை சொல்லிடலாம். ஓகேங்களா? அப்போ எனக்கு வீடு வாசல் வண்டி வாங்க யோகன் இதெல்லாம் எப்படிங்க இருக்குது? இந்த விவசாயராசி பார்த்து எனக்கு எப்படிங்க இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, இந்த காலகட்டங்களில் அதாவது சிறு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்து தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனெக்டட் கொடுப்பாங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் வீடு வாசல் உண்டானதுக்கு ஒரு விரையும் செலவு கொடுப்பாங்க, தாயாருக்கு சின்ன செலவு கொடுப்பாங்க, உங்கள் உடம்புக்கு சின்ன செலவு கொடுப்பாங்க, வண்டிக்கு ஒரு செலவு கொடுப்பாங்க, வீட்டுக்கு ஒரு செலவு கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதுதான் சொல்கிற மாற்றம். அப்போ ஒரு ஆல்ட்ரேஷன் அந்த இடத்துல வந்ததுங்களா? அப்போ வண்டியில் மெக்கானிக் ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுங்க, வீட்டை ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுங்க, ஒரு சுண்ணாம்பு கூட அடிச்சு விடுங்க. அப்போ உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு ஒரு கிளினிக்கில் போய் சின்ன ஒரு செக்கப் பார்த்துக்குங்க. அவ்வளோதான். எந்த பிரச்சனையும் வராது, நார்மலாக போயிட்டுருக்கும். ஓகேங்களா? சரி, என்னோடய பூர்வீகம் இதெல்லாம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னா, உங்கள் பூர்வீகம் இதெல்லாம் என்ன மாதிரி பாடுறப்ப பூர்வீகம் இந்த காலகட்டங்கள் நிலை இல்லாமல் இருக்கும். அப்போ பூர்வீகத்தை வந்துட்டுங்க, ஊர் வந்துட்டேன். குலதெய்வத்தை வந்து பார்த்திங்கன்னா நான் 2-3 நாள் பயணிச்சு தாங்க போய் குலதெய்வம் பார்க்குறவும் நல்லாயிருக்கும். அப்போ உள்ளூருக்குள்ளேயே இருந்துட்டு விருச்சிகராசினியர் குலதெய்வத்தை பார்த்துட்டு காலகட்டங்களில் பெருசாக வந்து அங்கே கனெக்டட் இருக்காது. ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டங்களில் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உயர்கல்வி படிக்க வைக்கிறது இதெல்லாம் நடக்கும். அவங்க வண்டி வாங்கணும், அதை பழைய வண்டி வாங்கணும். அதே மாதிரி பழைய கல்லூரியில் படிப்பு, பழைய வண்டி வாங்கினது பயணம். யாருக்கு? உங்கள் குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு யாரோ ஒரு பினாமிக்கு நீங்கள் ஒரு சம்மந்தமாகுவீங்க, ஒரு பினாமிக்கு நீங்கள் ஒரு ஆளாவீங்க. அவங்க கணக்குக்கு நீங்கள் தான் தலை. அப்படி ஒரு சூழ்நிலை வருமா? வரக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். ஓகேங்களா? சரி, இந்த ராசியில் பிறந்தவங்க நான் ஜோதிடராக இருக்கிறேன், மாதிரிவாதியாக இருக்கிறேன், ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறேன், ஒரு கலைத்துறை வச்சுருக்கிறேன், சினிமா தேட்டர் வச்சுருக்கிறேன், இல்லை நான் வந்து இந்த வெளிநாட்டு தொடர்பு, ஏற்றுமதி இறக்குமதி இதெல்லாம் நான் பண்ணுறேன், எனக்கு எப்படிங்க இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா கணக்காக நார்மலாக மத்தியமாக இருக்கும். அப்போ கோர்ட்டில் உங்கள் பிரச்சனை எது நடந்தாலும் இந்த காலகட்டங்களில் ஒரு நிதானத்தை கொடுத்துரும், பெருசாக பாதிப்பு கொடுக்காது. ஓகேங்களா? சரி, நான் அடிமை வேலைக்கு தாங்க போகிறேன், மாதம்ல தான் போகிறேன், இதெல்லாம் எனக்கு எப்படிங்க இருக்கும் இந்த மாதத்தில் அப்படின்னு கேட்டோம்னா இந்த காலகட்டங்களில் அதாவது சில வேலையாட்கள் பார்த்தீங்கன்னா வேலை மாறிக்குவாங்க, இல்லை அடுத்த ப்ரொமோஷன் போவாங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு வகையில் சம்பளம் என்கரேஜ் ஆகும். அப்போ சின்ன பிரச்சனையும் வரும். அப்போ நம்மள அவச்சொல்லு வரும். அப்போ இந்த காலகட்டங்களும் பார்த்து நிதானத்தோடு நம்ம சிந்தித்து செயல்படணும் விருச்சிகராசி நேயர்களே. ஓகேங்களா? ரைட்டு, ஓகே. அடுத்தது பார்த்தோம்னா இந்த காலகட்டங்களில் அதாவது எனக்கு திருமண வாழ்க்கை எப்படிங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக குறுகிய வயது திருமணம் ஆகும். குறுகிய வயது திருமணம் ஆகுன்னா அப்போ அந்த குறுகிய வயது திருமணம் ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் உல்லாச பயன் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குறுகிய காலத்தில் திருமணம் ஆல்ரெடி ஆகிருக்குது
அப்படின்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? இப்போ அவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு தொழில் அமைப்பு, ஒரு இடமாற்றம் இதெல்லாம் இந்த காலம் ஆகுமானா ஆகும். சரி, டைம் ஆயிடுச்சு. நன்றி, வணக்கம்.